வணக்கம். நான் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி. நான் இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி என் நண்பன்கிட்ட போய், நண்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டுருடா, மோடி பழையபடிக்கு பிரதமராக வந்தால் தானே நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக போடா பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லா ஓட்டு போட முடியாதா, என்னடா அவர் லட்சக்கணக்கில் ட்ரெஸ்ஸு போடுறாரு, அதானி அம்பானி இவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்ணுறாரு, அவங்களுக்கு தான் பண்ணுறாரு, ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு கேட்டேன் என்கிட்ட. அவன் கேட்டோன்னே எனக்கு ஷாக்காச்சு. என்னடா அப்படி பேசுகிற, இந்த 10 வருஷத்தில் மோடியோட ஆட்சி எப்படி இருக்குது பார்த்தியா, என்னடா இது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்க ஆட்சிக்கும் பாடுறா, மோடி நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா பண்ணுவார்றா அப்படின்னு சொன்னேன். அண்ணாமலை லட்சக்கணக்கில் ட்ரெஸ்ஸு போடுறவர் மோடி அம்மானியத்தை பார்க்குறாரு, மக்களுக்கு நான் அவர் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்யா. இதை நான் அவன்கிட்ட சொன்னேன். ஒரு நாட்டோட தலைவர் லட்சக்கணக்கில் ட்ரெஸ்ஸு போட்டா, முதல் லட்சக்கணக்கில் ட்ரெஸ் இருக்கானான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்குண்டா, அந்த லட்சக்கணக்கில் ட்ரெஸ் இருக்குன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்க தானே செய்யும். அந்த ட்ரெஸ்ஸுனால் பெனிஃபிட் இல்லாமல் அவர் அதை வாங்கி போடுவாரா? இப்போ நம்ம போடுறோம், ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு போடுறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடம்புக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். அவர் 1 லட்ச ரூபாய்க்கு போடுறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு பயன்கள் இருக்கும். ஒரு நாட்டோட தலைவர் போட்டால் போடட்டுமே, அவரோட உடம்பு அவரோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம் ஒரு நாட்டோட தலைவர். அதுக்கு பயனுள்ள ட்ரெஸ்ஸாக இருந்தால் அது லட்சக்கணக்காக இருந்தானா கோடிக்கணக்காக இருந்தானா போட்டு போகிறார். நம்ம நாட்டோட தலைவர் ஒரு பிரதமர் 100 கோடி மக்களை 150 கோடி மக்களை காக்கிற வல்லமை படைத்தவர். அவர் எவ்வளோ அதிகமான ட்ரெஸ்ஸை போட்டு போனால் அதுக்கு தகுந்த பலன் அவர் உயிருக்கு, அவர் ஆரோக்கியம், அவர் உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியை கொடுக்குதுன்னா போடட்டுமே. அதுக்கு தகுந்த அவர் வேலையை பார்ப்பார்ல நாட்டுக்கு, அது நல்ல விஷயம் தானே. இதுக்கு போய் லட்சக்கணக்கில் ட்ரெஸ்ஸு போடுறாரு, இது பண்ணுறாரு அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம ஒரு குறையாக போய் சொல்லக்கூடாது. இது அவர் என்ன பண்ணுறாரோ அது நாட்டு நலனுக்காண்டி தான் பண்ணுவார். அதனால் அவருக்கு நீ ஓட்டு போட்டுடா அப்படின்னு. அப்புறம் அதானி அம்பானின்ட்டு சொல்கிறீங்க. அதானி அம்பானின்றவங்கள 40 வருஷமாக இருந்த இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் அதானி அம்பானி அப்போ காங்கிரஸோட இல்லையா? அப்போனா அவங்க அந்த நாட்டிலே இல்லையா? அப்போயும் அவங்க ஆட்சியாளர்கள் கூட தான் இருந்தாங்க. இப்போ மோடி ஆட்சி, மோடி கூட இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு பெரும் தொழிலதிபர்கள் ஒரு அரசாங்கத்தோட ஒப்பிட்டு இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்டா இந்த அரசாங்கமே ஒரு நேரத்தில் திவாலாகிற நிலைமை, பொருளாதார நெருக்கடிக்கு உட்படுற நேரத்தில் இந்த மாதிரி பிஸ்னஸ்மேன், இந்த தொழிலதிபர்கள் அந்த டயத்தில் நாட்டுக்கு உதவி பண்ணுவாங்கன்ற ஒரு இதில் இருக்க எல்லா அரசாங்கமும் இந்த மாதிரி பெரிய தொழிலதிபர்களை கையில் வச்சுருப்பாங்க. இதை ஒரு குறையாக சொல்லக்கூடாது. இப்போ திடீர்னு ஒரு பொருளாதார நெருக்கடி ஆச்சுன்னா அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி மக்களுக்கு சேவை செய்கிற நிலைமை வரக்கூடும். அதுக்கு தான் பெரிய தொழிலதிபர்களை எல்லா கட்சியிலையுமே வச்சுருப்பாங்க. அதை ஒரு குறையாக சொல்லக்கூடாது. மக்கள் முழுவதுமாக மோடிஜியை நம்பி பாருங்கள், அந்த மாதிரி தொழிலதிபர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. எல்லாமே கவர்மெண்ட் அரசாங்க கைக்கு வந்துடும். மக்கள் முழுமையாக நம்பினதுக்கப்புறம், நம்பாத வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தொழிலதிபர்களாக தனியாக அவங்க இருக்கத்தான் செய்வாங்க. முழுசாக நம்பிட்டீங்கன்னா இந்த நிலைமையும் இருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெரிய தொழிலதிபர்கள் பண்ணுறாரு, மக்களுக்கு பண்ண மாட்டாரு அப்படின்னு அந்த நிலைமை இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுற சரவணா அப்படின்னு சொன்னேன். சரின்றீங்க, பார்ப்போம். மக்களாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணி நல்ல முறையில் தாமரைக்கு வாக்களித்தா இந்த நாடு நல்லாயிருக்கும், உங்கள் பிள்ளை குட்டிகள் நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளை குட்டியை பெற்றோர்கள், தாய்மார்கள் உங்கள் பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் தாமரைக்கு ஓட்டு போடுங்க. இல்லையா இந்த ஒயின் ஷாப்புக்கு போய் அங்கே அந்த போதை மது பழக்கத்தை அது பேச்சை, அந்த மதுவின் பேச்சை கேட்டு உங்களுக்கு அடங்காத பிள்ளைகளாக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க, தாமரைக்கு கண்டிப்பாக வாக்களிப்பீங்க என்று
உங்களிடம் தாமரைக்கு ஓட்டு போட சொல்லி வாக்குகள் கேட்கின்றேன். அனைவரும் தாமரைக்கு வாக்களித்து மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர்களை நம் தாய்நாட்டின் பிரதமராக நீங்கள் தேர்ந்தெடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பான முறையில் தாமரைக்கு வாக்களியுங்கள். தாமரை கட்சியில், இந்த பிஜேபி கட்சியில் இருக்கும் ஒவ்வொரு தலைவர்களும் எந்த ஆசையும், எந்த பணம் ஆசையாக இருக்கட்டும், எந்த ஆசையும் இல்லாத ஒரு தலைவர்களாக இருக்கிறார்கள். மக்களுக்கான வேலையை பார்ப்பார்கள். அதனால் நீங்கள் அனைவரும் தாமரைக்கு வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சியை அனைத்து பாராளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் பணிவுடன் மக்களாகி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.